வணக்கம் நேயர்களே. கனிமங்கள் இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்த்துருப்போம், அப்புறம் நியூஸில் கேட்டிருப்போம், பொருள் வாங்கும்போது கேட்டிருப்போம். ஆனால் இந்த கனிமங்களை வச்சு உலக அளவில் பெரிய அரசியல் நடக்குது. பொருளாதார ரீதியாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் இந்த கனிமங்களை பல நாடுகள் பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக சீனா அரிய வகை கனிமங்களை வச்சு ஒரு தப்பாட்டமே ஆடிட்டு இருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது நியோடிமியம், டிஸ்ப்ரோசியம், இந்த மாதிரி 17 கனிமங்களை அரிய வகையாக கருதுகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த 17 கனிமங்களை தனித்தனியே பிரிச்செடுக்கிறது கஷ்டம். அதனால தான் அவற்றை அரிய வகை கனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, மின்னணு வாகனங்கள், செல்ஃபோன், அப்புறம் இராணுவ தளவாடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தயாரிக்கிறதுக்கு இந்த அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுது. இந்தியா உள்பட உலகத்தோட பல நாடுகளில் இந்த அரிய வகை கனிமங்கள் இருந்தாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி அதை யாரும் பிரித்து எடுக்கிறது இல்லை. பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் காரணங்களுக்காக அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் செயல்பட்டு வந்த அரிய வகை கனிமங்களை பிரிச்செடுக்கிற ஃபேக்ட்ரியை 2002 அந்த நாடு மூடிடுச்சு. மற்ற நாடுகள்லாம் இந்த விஷயம் வேண்டான்னு நினைக்கிறப்ப 1990 இருந்து அரிய வகை கனிமங்களுக்கான சந்தையில் ஆதிக்கம் செலுத்த சீனா விரும்புது. உலக அளவில் மின்னணு வாகன உற்பத்திக்கு தேவைப்படுற அரிய வகை காந்தம் 90% சீனாவில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கிறதுலையும் உலக அளவில் சீனாவோட பங்கு சற்றேறக்குறைய 90%. அரிய வகை கனிமங்கள் தொடர்பாக 39 யூனிவர்சிட்டியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது சீனா. அப்படின்னா பார்த்துக்குங்க அவங்க இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அரிய வகை கனிமங்களை பொருளாதார ஆயுதமாக சீனா நினைக்குது. அதனால் அதோட ஏற்றுமதிக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க. இந்த ரேர் மெட்டீரியல்ஸை பிரிச்செடுக்கிறது, விற்பனை செய்கிறதுல உலக அளவில் சீனா தான் தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு வருது. சீனாவோட இந்த நடவடிக்கை தற்காலிகமாக பலனை கொடுத்தாலும் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல விஷயம் இல்லைன்னு எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இந்த அரிய வகை கனிமங்களை சேமித்து வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்தியா கிட்ட 6.9 மில்லியன் டன் அரிய வகை கனிமங்களை வச்சுருக்கோம். ஆனால் அதுலேருந்து 2900 டன்னை மட்டும் 2024 இந்தியா பிரித்து எடுத்தாங்க. மத்திய ஆசிய நாடுகளோடு சேர்ந்து ரொம்ப சின்ன அளவில் அரிய வகை காந்தத்தை பிரிச்செடுக்க இந்தியா திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த அரிய வகை கனிமங்களுக்கான மாற்று ஆல்டர்னேட்டிவ் பொருளையும் கண்டறியிற முயற்சியில் இந்தியா ஈடுபட்டிருக்கிறாங்க. பிற நாடுகள் அரிய வகை காந்தத்தை உற்பத்தி செய்ய தொடங்கிட்டாலோ அல்லது அதற்கான மாற்றை கண்டுபிடிச்சிட்டாலோ சீனாவுக்கு சிக்கல் தான். இது பொருளாதார ரீதியாக. ஆனால் சுற்றுச்சூழல் ரீதியாக பார்க்கும்போது இந்த அரிய வகை கனிமங்களை பிரிச்செடுக்கும் போது ரேடியேஷன் நிறையா வரும். அது அந்த சுற்றுப்புறத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனவே சீனா கையில் எடுத்துக்கக்கூடிய இந்த ஆயுதம் சீக்கிரமே அவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.